Hi friends, welcome to tutorials.com. நாம இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேட்டரை எப்படி ஒரு ரிப்பன் எஃபெக்ட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் நம்ம போடுறோம் பேசிக்காக, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டூல்ஸில் போயிட்டு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன், சரிங்களா? ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸ் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டூல் பார் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்கை ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூலர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த ஸ்கேல் இந்த ரூலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்ட இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று நம்ம எடுப்போம், கரெக்டாக ஒரே லெவலில் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக நம்ம ரூலர் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா Ctrl+R. நம்ம Ctrl+R கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரூலர் ஒன்று க்ரியேட் ஆகும், சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூலர் ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய அவுட்லைன் நமக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நன்னுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். நன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்லைன் நமக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இன்னொரு ரெக்டாங்கிள் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளே நம்ம காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அதோடைய வித்து ஹைட்டும் நமக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ நமக்கு நம்ம இன்னொரு டைம் போடும்போது ஒன்று பெருசாக சின்னதாக வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி நம்ம ரெக்டாங்கிள் டூவில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு பழைய ரெக்டாங்கிளோட ஷேப்பே நமக்கு வந்துடும், சரிங்களா? அந்த எவ்வளோ ஹைட்டு வித்து இருந்ததுன்றது வந்துடும் அக்யூரேட்டாக. ஜஸ்ட் நம்ம அதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ண நமக்கு என்னது எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை தள்ளி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ எந்த எண்ட் வரைக்கும் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நவுத்தி வைக்கிறதா தான் நம்ம தள்ளி வச்சுக்கலாம், சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா பென் டூலுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா பீன்றது, ஓகேங்களா? கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் சென்டர் பாயிண்ட்டான இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டாக நமக்கு செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ட்ராக் பண்ணி உள்ளார கொண்டு போகிறேன், சரிங்களா? இங்கே டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை உள்ளார கொண்டு போகிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் பென் டூலை நம்ம என்ன பண்ணோம் மார்க் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம எட்ஜை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏற்கனவே போட்ட ரெக்டாங்கிளை டெலீட் பண்ணிவிட்டு இந்த நம்ம போட்ட இந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணுறோம் காப்பி பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் எடிட்டில் போயிட்டு காப்பின்றதை கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பேஸ்ட்டுன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட்டாக ஒன்று க்ரியேட் ஆகிடும், சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஃபைல் நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். அதாவது நம்ம போட்ட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிருக்கும், சரிங்களா? உங்களுக்கு உங்களோட ரிப்பன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நவுத்தி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் அதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா பென் டூல் மூலயமா சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மாற்றிருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெக்டாங்கிள் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே சைஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன், ஓகேங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்க் கலராக தரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டார்க் கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய வித்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூல் மூலிமா இதோடைய சைஸஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குது ஒரு ஷேப் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம நடுவில் போட்டோம் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் அதாவது ரெக்டாங்கிள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் அப் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு 2 கிளிக் ஆர் 3 கிளிக் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் நவுத்தி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நவுத்தி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூலை பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது எங்கே முடியுதுன்றது தெரியல ஒரே கலராக இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கிள் பெரிய பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடென்டிஃபைக்காக வேறு கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த 2 கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்தது பென் டூல் போடுறேன். பென் டூலில் நமக்கு இந்த கார்னர் மட்டும் நமக்கு டார்க் கலராக வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணோடனே நமக்கு என்ன இருக்குது, கலர் ஃபில் ஆகிடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை தள்ளி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, நமக்கு செலக்ட் ஆகிருக்கும் இது. இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்க் ப்ளூ கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி இந்த கார்னருக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், பென் டூலில் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இங்கே ஒரு கார்னரில் ஒரு கிளிக் பண்ணுறேன். அடுத்தது இந்த கார்னரில் ஒன்று, அடுத்தது இந்த எட்ஜில் ஒன்று வச்சு ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம கலர் ஃபில்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கலர் என்னன்றதை நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம போடுற ரிப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பெருசு செலக்ட் பண்ணிவிட்டேன். என்னோட பழைய கலர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ப்ளூ கலர் கொடுத்துருந்தோம், அதை கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது பார்த்தீங்கன்னா சாலிட் கலராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கிரேடியன்ட் எஃபெக்ட் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு லீனியர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக லீனியர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் ஸ்லைடரை நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் மூலமா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த இந்த எஃபெக்ட் அதாவது இந்த கலரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா, அதோடைய சூஸ் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ சென்டராக மட்டும் எனக்கு டார்க் கலர் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேடியன்ட்லேயே சென்டராக கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கிரேடியன்ட் ஸ்லைடு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் கலராக இருக்கிற ஒரு கலரை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஏரியா மட்டும் நம்ம அதாவது இந்த சென்டர் ஏரியா மட்டும் நமக்கு என்ன ஆகும், டார்க் கலரில் வந்துடும். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கார்னரை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ப்ளூ கொடுத்துட்றேன். சென்டர் மட்டும் இந்த கலராக இருந்ததுன்னா நம்ம இப்படி வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த லைட் இங்கே நான் டார்க் கலர் கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன கலர் கொடுத்தேன், இந்த ப்ளூ கலர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே கலர் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பென் டூலில் போட்ட இந்த 2 ரெக்டாங்கிள் நம்ம இந்த ட்ரையாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், வேறு ஒரு கலரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு ரிப்பன் எப்படி போடுறதுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் அப்படிங்கிற டைப் பண்ணுறேன். TUTOR டியூட்டர் JOES ஜோஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆர் எல்லோ கலர் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டோட சைஸஸ் ஆல்சோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ 30 வேணால் 30 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபாண்ட்டோட ஸ்டைல் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் சிஸ்டமில் எந்த ஃபாண்ட் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்போஸ் இதில் போல்டு இருந்ததுன்னா நீங்கள் போல்டு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை இட்டாலிக் வேணால் இட்டாலிக். ஓகேங்களா, ஒரு சில ஃபாண்ட்டு தான் நமக்கு போல்டு இட்டாலிக் இதெல்லாம் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாகி வந்துட்டு நமக்கு போல்டு இட்டாலிக் சில ஃபாண்ட்ஸுக்கு மட்டும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நமக்கு இந்த ரூலர் தேவையில்லை. ஸோ இந்த ரூலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் டெலிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூலர் டெலிட் ஆகிடும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா Ctrl+G. ஓகேங்களா, குரூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தனித்தனியாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு செலக்ட் ஆகிடுவோம்னா. சரிங்களா, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்டில் போயிட்டு
வேப்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் நமக்கு ஃப்ளாக் ஷேப்பில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெண்ட் ஆகணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 25ன்னு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 20 வேணால் 20ன்னு கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வேவ்ஸ் போதுமானு. எனக்கு 20 வேணால் 22 அந்த மாதிரி பர்சன்டேஜ் வேணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த ஃப்ளாக் எஃபெக்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், ஓகேன்றதை கொடுக்குறேன். கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளாக் ஷேப்புக்கே நமக்கு ஒரு ரிப்பன் க்ரியேட் ஆயிருக்கு. சரிங்களா, ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய கலர்ஸ் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இன்னும் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.